ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 27/1/2019 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. திதி சப்தமி திதி பகல் 3:20 வரை இருக்கிறது. நட்சத்திரம் சித்தா நட்சத்திரம் பகல் 2:24 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் சித்தயோகம், பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம், சூரிய பூஜை செய்வதற்கு உகந்த நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை 12 to 1 யமகண்டம், 3 to 4 குளிகை, 4 to 6 ராகு காலம். இன்றைய நாள் நல்ல நாளே, விவாகம் சுபமுகூர்த்தம் இருக்கிறது. அதனால் குடும்ப விஷயத்தில் அனைத்தும் செய்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைனால ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ண முடியாது, மற்றபடி முக்கிய முடிவுகள் எடுக்குவதற்கு தகுதியான நாளாக இருக்கிறது. பானு சப்தமி. சித்தா நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு தகுதியான நாளாக இருக்கிறது. அக்னிகாரங்கள் செய்து கொள்ளலாம். முக்கியமான முடிவதற்கு தகுதியான நாட்கள், முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு தகுதியான நாட்களாக இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசினியர்களே, திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பண விஷயத்தில் கராராக இருப்பது நன்று. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனித்துக் கொள்வீர்கள். மாணவர்களால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். சுப லாபமும் சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. தன் வார்த்தைக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். இரத்த தானம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. எதிர்பாராத பணவரவும் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் நன்மை கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். அது திடீர் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், அல்லது வேலைவாய்ப்புகளில் புதிதான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் உண்டு. யோகம்ங்கிறது நினைத்தது நிறைவேறும். அரசு அனுகூலங்கள் உண்டு. மன உளைச்சல்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. பத்திரங்கள் படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவது தவறு. முக்கியமான முடிவு எடுக்கிற நேரத்தில் ரொம்ப சிந்தித்து யோசித்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. சுப லாபம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இன்று. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்களும் பிறருக்கு உதவி செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். அரசு அனுகூலங்களும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். குழந்தைகளினால் நன்மைகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, கடனின் ஒரு பகுதியை அடைக்க முயற்சி செய்வீர்கள். வெற்றி காணுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளுடன் குடும்பத்தாருடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். கடவுளுடைய அருளாசைகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வழக்கமான நடைபயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்படலாம்.
கவனமுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மிதமான நாளை. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, மனசு நிறைவாக இந்த நாள் செல்லும். குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். தன் வார்த்தைக்கு சமுதாய அந்தஸ்து உயரும். வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். குற்றவாளிகளிடத்தில் மதிப்பு சுமாராகவே இருக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினாலும் நன்மை உண்டு. சகோதரத்தில் நன்மதிப்பு பெறுவீர்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. அன்பார்ந்த தனுர் ராசினியர்களே, இன்றைய நாள் ஒரு யோகமான நாள். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவு செய்வீர்கள். குழந்தைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். நினைத்தது நிறைவேறும். சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தினமே. உற்றாரிடத்திலும் மதிப்பு உயரும். வாகனத்தை செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த மகர் ராசினியர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பண விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நன்று. வாழ்க்கை சிநேகிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உற்றா உறவினர்களிடத்தில் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, சந்திராஷ்டமம் பிறகு எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்புமுனையாக நாட்களாக அமையும். தொழில் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். பணவரவு உண்டு. பொருளை நல்ல விதத்தில் செலவு செய்வீர்கள். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். வாகனத்தை செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பல விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.